ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம மொறுமொறுன்னு எப்படி மெதுவடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே சாம்பார் வடை, தயிர் வடை, அதுக்கப்புறம் இனிப்பு மெதுவடை இதுவும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெதுவடை பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு 2 டைம் நல்லா அலசிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த உளுந்து 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக மெதுன்னு வராது. கிரைண்டரில் போட்டிங்க அப்படின்னா தான் மாவு நல்லா ஆகும். அடுத்ததான் நம்ம மெதுவடைக்கு காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாயை கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இது கூடவே நம்ம கிரைண்டரில் அரைச்சிட்டு இருக்கு இல்லையா மாவு, அந்த உளுந்து மாவையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சோம் அப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சிரும். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாயை நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம கிரைண்டரில் சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க. இதை ரொம்ப கெட்டியாக தான் அரைக்கணும். அதனால தேவைப்படும் போது கிரைண்டர் சுற்றுற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாவு நல்லா கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு தட்டி எண்ணெயில் போடுறதுக்கு வரும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு தட்டி போடுறதுக்கு வராது. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிடணும். இப்போ நம்ம இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வடை போடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. வடை தட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த தண்ணியில் கையை நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நனைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாவு கையில் ஒட்டாது, இல்லைனா கையில் ஒட்டிக்கும், நமக்கு தட்டுறதுக்கு வராது. கையை நல்லா நனைச்சிட்டு ஒரு சின்ன உருண்டை எடுத்துடலாம். அதை இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சென்டரில் ஒரு ஓட்டை போட்டுருங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக போட்டாச்சுன்னா இதே மாதிரியே நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அடியில் நல்லா வெந்துடுச்சு. இது இன்னொரு சைடும் திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மொறுன்னு மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம சாம்பார் வடைக்கு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன துண்டு புளியை ஊற வச்சுக்கலாம். வடை சாம்பாருக்கு நம்ம அதிகமான புளி ஊற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கொஞ்சமாக புளி ஊற்றினாலே போதும். அதனால நான் ஒரு சின்ன துண்டு தான் எடுத்திருக்கேன். அடுத்ததான் நம்ம 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம். இதை குக்கரில் போட்டுருங்க. இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு முருங்கைக்காயை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 2 கேரட்டை இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கையும் இதே மாதிரியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே 2 தக்காளியை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு காய்கறி எல்லாம் வேகிறதுக்காக நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வறுத்து அரைக்கிறதுக்காக ஒரு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 3 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடலை பருப்புலாம் கூட கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும்
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், காய்கறி பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து சேர்த்துடலாம். கூடவே நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா புளி, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சாம்பார் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுத்ததான் நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். ஒரு வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்துடலாம். அடுத்ததான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் சாம்பாருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம தாளித்து வச்சுருக்கிறத கொட்டிடலாம். இப்போ வந்து நமக்கு சாம்பார் வடைக்கு தேவையான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார்லேருந்து ஒரு 3 கரண்டி அளவுக்கு சாம்பாரை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம இன்னும் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த சாம்பார் நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து இந்த வடையை வந்து இதில் போட்டுடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை வந்து இந்த தண்ணி சாம்பாரில் ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து வடை வந்து நல்லா சீக்கிரமாக ஊறிடும். அதே மாதிரியே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட மெதுவடை வந்து நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இதுக்கும் மேலே வந்து நம்ம திக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாம்பாரை ஊற்றிடலாம். மேலே கொஞ்சமாக வெங்காயம் தூவிக்கோங்க. கேரட் கொஞ்சமாக தூவிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான சாம்பார் வடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம தயிர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததான் நான் ஒரு பவுலில் 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இதை வந்து விஸ்கை வச்சு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இந்த தயிரை வந்து தாளிக்கணும். அதுக்கு வந்து ஒரு குட்டியான ஃப்ரை பேன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு அதில் 2 வரமிளகாயை சேர்த்துருங்க. இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர் வடைக்கு நம்ம இந்த தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி இது சேர்த்தும் பண்ணலாம். இது சேர்க்காம வெறும் ப்ளைனான தேர்லையும் நம்ம வந்து பண்ண முடியும். இது சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து தயிர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நான் இன்னொரு பவுலில் மோர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்து தண்ணி நல்லா சேர்த்து அதை நல்லா உப்பு சேர்த்து மோர் அடித்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம சூடான மெதுவடையை இதில் சேர்க்கணும். ஆறிப்போன மெதுவடையை சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரத்தில் ஊறாது. அதனால சூடான மெதுவடையை அதில் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த மோரில் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வடை வந்து மோரை நல்லா இழுத்துருக்கு. அடுத்ததாக இந்த வடையை எடுத்து நம்ம தயிரில் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு பிளேட்டில் இந்த வடையை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தயிரையும் ஊற்றிடலாம். மேலே கொஞ்சமாக வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம், கேரட்டு இதையும் தூவிக்கலாம். உங்ககிட்ட காரா பூந்தி இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் தூவிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பரான தயிர் வடையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம இனிப்பு உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு உளுந்தை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிக்கலாம். அடுத்ததான் நம்ம இந்த உளுந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரைண்டரில் போட்டுடலாம். எல்லா உளுந்தையும் போட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் உளுந்துக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும்.
அப்படி சர்க்கரை நம்ம நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு வந்து தண்ணி ஆகிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரே நேரத்தில் நம்ம எல்லா சர்க்கரையும் கொட்டிடக்கூடாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து திருப்பியும் கெட்டியாகும். அந்த சமயத்தில் நம்ம திரும்பவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைக்கணும். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததான் நம்ம இதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். கூடவே 3 ஏலக்காயை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மெதுவடை போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு தட்டிக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி ஓட்டை பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அடியில் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இந்த வடைக்கு நம்ம சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். இப்போ பாருங்கள், நமக்கு இனிப்பு உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த இனிப்பு உளுந்து வடை ஒரு 3 வடை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு பழம், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எல்லா வகையான மெதுவடையும் பார்த்தாச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.